கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆம், கர்த்தர் நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட இருந்த தேவன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக எரேமியாவை அறிந்த தேவன், நம்மையும் அறிந்து தமக்கென்று வேறு பிரித்து இந்த நாட்களில் நம்மையும் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பூரணமாய் அவருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். எரேமியா தீர்க்கதரிசி அழைத்த தேவன், அவர் நம்மையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து யூத மக்களை பாவத்திலிருந்து திருப்பும்படியாய் போராடின எரேமியாவை தீர்க்கதரிசியை போல நாமும் இந்த கடைசி காலத்துல பாவ சேற்றில் உழந்து கொண்டிருக்கும் மக்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவோம், முயற்சி எடுப்போம், ஊழியம் செய்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் கர்த்தர் தமக்கென்று வேறு பிரித்தார், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்தினார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியத்திலோ இஸ்ரவேல் வீட்டாரை குறித்து கூறினார், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. இப்படியாய் கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் வேதத்தில் உள்ள அதே அநேக தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன கர்த்தர் நம்மோடு சொல்றார். மோசையை பார்த்து கூட சொல்றார், தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்று சொன்ன அந்த மோசையை கர்த்தர் நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லி அவர் வேறு பிரித்தார். நமக்கு வரும் பாடுகள் நிந்தைகள் மத்தியில் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். பேதுருவை அழைத்த தேவன் என்று வேதத்தில் நிறைய பேர் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இப்படியெல்லாம் சொன்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவரே நம்மை தாங்கி வழி நடத்தும்படியாய் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். வேண்டிய கிருபைகளை தாங்க. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், புதிய கிருபையை தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதா.